ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே இன்டீரியர்ஸ். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா பெங்களூர் வந்துட்டு லிங்கராஜபுரத்தில் வந்துட்டு ஒரு 2 BHK ஃப்ளாட் வந்துட்டு ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கலாம். நம்ம உள்ள என்ட்ரி வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 7 ஒரு 3 ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் டோர் போட்டு ப்ரொஃபைல் வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம். டாய்ஸ் வைக்கிற மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டோர் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பாக்ஸ் வச்சுருக்கோம் டாய்ஸ் வைக்கிற மாதிரி. சென்டரில் ஃபேன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 52 இன்ச் டீப் ஃபிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கோல்ட் பீடிங் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்டரி ஷூ ரேக் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷேப் கொடுத்துருக்கோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம ஷூ ஸ்பேஸ் போகிறதுக்காக வந்துட்டு லோவர்ஸும் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு எல் டைப் சோஃபா வரும். சோஃபா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஹால். டைனிங் ஹாலுக்கும் ஹாலுக்கும் வந்துட்டு சென்டர் வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பார்ட்டிஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் யூனிட். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த டாய்ஸ் ஐட்டம் வைக்கிற மாதிரி. டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்ன்ற மாதிரி வந்துட்டு எக்ஸைட் வந்துட்டு ப்ரோக்கர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் ரெண்டு சைடுமே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோரில் வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளாக் கலரில். ரெண்டும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆகும் டைனிங்க்கு பார்த்தா மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்டர் போட்டு கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரவுண்ட் டைப்பில் வந்து டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பாட் லைட்டு வந்துட்டு கோல் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஜூம் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். டைனிங் ஹால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் வந்து கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளோட்டு. எடுத்துட்டு கீழே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா PVC கட்லரி. இதுவும் எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கப் அண்ட் சாஸ் வைக்கிறது, கப்ஸ் வைக்கிற மாதிரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிறது. இதுவும் எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோரேஜ் யூனிட்டாக கொடுத்துருக்கோம் ஷெல்ஃப்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் டோர் ஸ்டோரேஜ் யூனிட். இதுவும் அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான், எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் யூனிட். இது ஸ்மெல் போட்டு வந்துட்டு லோவர்ஸும் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சாஃப்ட் க்ளோஸ் தான். இது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே ரோஸ் கோல்ட் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். உள்ளவே இருக்கும் ப்ரொஃபைல் ஹேண்டில். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்டைப் வால் கேபினெட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அக்வா கார்டுக்காக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் ஆஃப் ரோட் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம், மசாலா டப்பா வைக்கிற மாதிரி. இது வந்து கார்னர் வந்துட்டு ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்மினிக்கு ஒரு ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் பிளாக் கலரில் லிஃப்ட் ஆஃப் டோரு.
இது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு வந்துட்டு ஒரு சிம்னி ஃபிட் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிஃப்ட் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்க மசாலா டப் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூ டைப்பில் வந்துட்டு லாக் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு எல்லாமே புஷ் ஓப்பன் தான். நம்ம வெறும் அமுக்குனா போது வெளியில் வந்துடும். திரும்ப நம்ம டச் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான். இங்கே டாய்லெட் உள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே இருந்து கீழே ஃபுல்லாக ரோஸ் போர்ட் அண்ட் ஃபுல்லாக ஒரே லென்த்தாக போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 11 ஃபீட் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட். ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் தான், மேக்கப் செட் வைக்கணும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட்டுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிராவல் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்துட்டு ஒரு ஆங்கர், கீழே வந்துட்டு 2 டிராவல் போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப்ஸ். இது வந்து 2 டிராவல் லாக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், வேணா எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு போர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 டிராவல் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான், சாஃப்ட் க்ளோஸ். இன்சைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 ஷெல்ஃப்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துட்டு ஸ்டடி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயர் பண்ணி ஸ்விட்சஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொஃபைல் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே வந்து புக் ஷெல்ஃப் வைக்கிறதுக்காக ஒரு டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். சேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்டர் வந்துட்டு லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் வந்துடும். கார்ட்டுக்கு மேலே வந்துட்டு இந்த டாய்ஸ் ஐட்டம் ஏதாச்சும் ஒரு ஷோகேஸ் ஐட்டம் வைக்கிறதுக்காக வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மேலே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்கோம். இந்த ஐரன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐரன் பண்ணிக்கிட்டாங்க வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக் லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபால் சீலிங், பிளேன் ஃபால் சீலிங் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்குறோம். டிசைனிங்காக சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தான் வால் பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் டிசைனிங் வால் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டெக்ஸ்சர் பெயிண்ட் வந்து டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு வாலில் ஃபுல்லாகவே. நம்ம உள்ள வந்தோடனே இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப்ல வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு நம்ம இந்த யூபிஎஸ் வைக்கிறதுனால இப்போ வந்துட்டு ஒரு செட் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். யூபிஎஸ் செட் வைக்கிறதுக்காக இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டோர் போட்ட வார்ட்ரோப் பின் வந்து ஒரு சைடு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் செட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிராவர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்கப் செட் வச்சுருக்கோம். இன்சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆங்கர், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டபுள் ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷெல்ஃப் வச்ச மாதிரி வாட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்டைப்பில் வந்துட்டு லாக் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புஷ் ஓப்பன் தான்.
ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் ஸ்டடி பண்ணுறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு 3 டோர் போட்டு வந்துட்டு புக் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளைன் வால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து ப்ரொஃபைல் லைட்டில் டிசைன் பண்ணி கொடுத்து ஃபுல்லாக சைட் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த வால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதிரே வந்துட்டு ஒரு டிசைனிங் பெயிண்டிங் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு வேணும்னா எம்கேடிஎக்ஸ் கால் பண்ணுங்க. ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எங்க இருந்தாலும் வந்து ஒர்க் பண்ணி தருவோம். அஃபோர்டபுள் ப்ரைஸோட ஒர்க் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.